ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் உதவி சக்கரம் என்ற தலைப்பிலையும் நியாயப்படி நடப்பதே சிறந்தது என்ற தலைப்பிலையும் 2 குட்டி கதை கேட்போமா? ஒரு நாள் சாயங்கால வேலை, வயதான பெண்மணி ஒருத்தர் கார் அருகே ரொம்ப நேரமா நிக்கிறத ஒருத்தர் கவனிச்சாராம். அந்த பெண்மணி போற வர வாகனங்களை எல்லாம் கையை காட்டி நிறுத்தி பார்த்தாராம். ஆனா எந்த வாகனமும் நிக்கல. அந்த நபர் அருகில போய் என்னம்மா பிரச்சனைன்னு அந்த பெண்மணி கிட்ட கேட்டாராம். கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு அந்த பெண்மணி சொன்னாங்களாம். என் பெயர் தயால, நீங்க கார்ல உட்காருங்க, நான் டயரை மாத்தி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு டயரை ரொம்ப கஷ்டப்பட்டு கழட்டி மாத்தி கொடுத்தாராம். அந்த பெண்மணி, உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும்னு கேட்டாங்களாம். அதற்கு தயால, நான் சின்னதா ஒரு டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு வரேன், எனக்கு பஞ்சர் பாக்குற தொழில் இல்லம்மா, நீங்க கஷ்டப்படுற நேரத்துல என்னாலான உதவிய செஞ்சேன், அவ்வளவுதான். நீங்க இந்த பணத்தை வேறு யாராவது கஷ்டத்துல இருக்கிறப்போ என்ன நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாராம். உதவி செய்யறது சக்கரை மாதிரி சுழண்டுக்கிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், நீங்க வேறு யாருக்காவது கஷ்டத்துல இருக்கிறப்போ உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தயாளன் நடக்க ஆரம்பிச்சாராம். அந்த பெண்மணி தயாளனை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்களாம். வழியில தலைவலிக்கிறது போல இருக்கவே டீ கடை அருகே காரை நிறுத்திட்டு உள்ள போனாங்களாம். டீ கடை பாக்குறதுக்கு ரொம்பவே பரிதாபமான நிலைமையில இருந்துச்சாம். உள்ள இருந்து ஒரு பெண் வந்து, அம்மா என்ன வேணும்னு கேட்டாலாம். கடையில வேலை செய்யற அந்த பெண்ணை பார்த்ததுமே அவ கர்ப்பிணியா இருக்கான்னு அந்த வயதான பெண்மணி புரிஞ்சுக்கிட்டாங்களாம். டீ கொண்டு வாமான்னு சொல்லிட்டு உக்காந்தாங்களாம். அந்த பெண் டீ கொண்டு வந்து கொடுத்தாலாம். அந்த டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கப்போ தயாளன் சொன்னது அவங்களுக்கு நினைவுக்கு வந்துச்சான். அந்த அம்மா டீயை குடிச்சிட்டு 5000 ரூபாய் பணத்தை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு கிளம்பிட்டாங்களாம். கடையில வேலை செஞ்ச அந்த பெண்ணு டீ டம்ளரை எடுக்க வந்தப்போ டேபிள்ல கட்டா பணம் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாலாம். அதை எடுத்துக்கிட்டு அந்த வயதான பெண்மணி கிட்ட கொடுக்க ஓடுனாலாம். அதுக்குள்ள கார் கிளம்பிடுச்சான். கடையில இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த வயதான பெண்மணி விட்டுட்டு போன பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாலாம். பிரசவ செலவுக்கு என்ன செய்ய போறோம்னு புலம்பிக்கிட்டே இருந்த தன் கணவன்கிட்ட இந்த பணத்தை காமிக்கிறதுக்காக அருகில போனாலாம். ஆனா ரொம்ப அசதியால தூங்கிக்கிட்டு இருந்தாரா நம்ம தயாளன். இப்போ 2வது கதை கேட்கலாமா? வியாபார விஷயமா வெளியூர் புறப்பட்டானா ஒரு வியாபாரி தன்னோட 4 வேலையாட்கள் கிட்ட பிரயாணத்துக்கு தேவையான ஏற்பாடு செய்யுமாறு சொல்லிட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டானா. சாப்பாட்டு மூட்டையோட சேர்த்து 4 மூட்டையை கட்டினாங்களாம் வேலையாட்கள். சாப்பாடு மூட்டை பெரியதாகவும் கனமானதாகவும் இருந்துச்சான். வயசுல பெரியவங்களான அந்த 3 வேலைக்காரவங்களும் சாப்பாடு மூட்டையை தவிர எடை கம்மியா இருக்க மத்த மூட்டைய ஆளுக்கு ஒன்னா தூக்கிக்கிட்டாங்களாம். எடை அதிகமா உள்ள சாப்பாடு மூட்டைய தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு போனானா வயசுல சின்னவனான வேலைக்காரன். 3 நாட்கள் பயணத்தப்போ 5 பேரும் சாப்பிட சாப்பிட சாப்பாடு காலி ஆயிடுச்சான். இப்போ சிறியவனான அந்த வேலைக்காரன் கைய வீசிக்கிட்டு நடந்து போனானா. மத்தவங்க மூட்டைய கடைசி வர தூக்கியபடி நடந்தாங்களாம். இந்த மாதிரி கதைகள் கேட்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.